ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், ஐம் யூ ஸ்வீட்டார்ட்ஸ். இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹெட்செட் போடாதவங்களா ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஸ்வீட்டார்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ண போகலாம். மச்சான், கங்க்ராட்ஸ்டா, எப்படியோ கல்யாணம் பண்ண போகிற. அப்போ ஃபுல்லாக பார்ட்டி கொடுத்து என்ஜாய் பண்ணலாமா? ஆமாம், நீ மட்டும் வந்திருக்க. எங்கே உன் கூடயே ஒட்டிட்டு ஒரு நல் மாதிரி ஒருத்தன் சுற்றுவானே, எங்கே அது? ஜங்குக்கா வருவான். ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்கான். வருவான். எப்பட்றா ஜிமன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு நினச்சா ஒத்துக்கிட்டேன். ஏய் என்ன நான் நினச்சிட்டு பேசிகிட்ருக்கேன்? நான் எப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி அவனும் வரல, அதனால் நான் ஒத்துக்கலை. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான், அதனால் ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் என்ன இருக்குது? சரிராஜம்னா ஏன் பொங்குற? அமைதியாக இரு, பார்ப்போம். ஆமாம், எங்கே அவன் வந்தால் தானே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண? ஏய் கைட்ஸ், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக ஸ்டைலாக என்ட்ராக. இதோ வந்துட்டேன் பாரு. ஏய் மச்சான், வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு 5 மெம்பர்ஸ் செம்மையாக அந்த பர்சனை வரைக்கிறாங்க. ஏய், நம்ம கேங்லேயே ஃபஸ்ட்டு மேரேஜ் நம்ம ஜிமின் மேரேஜ் தான். ஸோ செம்மையாக செலப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் அவன் கல்யாணத்தில் செம்மையாக மஜா பண்ணுறோம். பண்ணலாம். என்ன ஜங்குக்கு, அப்புறம் எப்போ உனக்கு கல்யாணம்? ஏன்னா எப்பயுமே 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ தூரம் க்ளோஸாக இருப்பீங்க. உனக்கு எப்போ கல்யாணம்? டேய், கல்யாணம் தானே, பண்ணலாம். எனக்கு ஒரு பல இதெல்லாம் இருக்குடா, அந்த மாதிரிலாம் அமைஞ்சா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ பல இது இருக்குது, கொஞ்சம் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போமே. டேய், இப்போ என்னத்துக்கு வந்தோம்? பார்ட்டி பண்ண தானே வந்தோம். முதல்ல பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் நான் சொல்கிறேன். சரி கேட்போம் உன்னோட அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு. கேளுங்க. சரி வா, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணலாமே. எல்லாரும் ஜிமனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க ஃபார் த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் செம்மையாக பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜிமனோட வெட்டிங் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. பேச்சுலர் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பார்ட்டியில் தான் ஜங்குக் அண்ட் ஜிமன் அண்ட் ஜங்குக் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிறவங்களும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் இவங்க பிறந்ததுலேருந்தே, ஏன்னா இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, லிட்ரலாக ஒரு பிரதர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் 2 பேருமே எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ பிரதர் கல்யாணம், என்னடா அடுத்தது எப்படா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு பார்ட்டியும் மூவ் ஆன் ஆகுது. சரி மச்சான், நானும் கேட்கணுன்ட்டு இருந்தேன். என்ன பார்த்து ஓகே சொன்னேன், நான் தெரிஞ்சுக்கலாமா? டே ஜாக்ஸா, நான் உன் பிரச்சனை இப்போ என்ன தான் உனக்கு வேணும்? இல்லைடா, எதுனால ஓகே சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலான்னா. அதுவா, பார்க்க செம்ம அஞ்சமாக இருந்தான். அப்புறம் பார்க்க பூனைக்குட்டி மாதிரி இருந்தான். பேசின பிடிச்சிருந்துச்சு, ஒரு மரியாதையை கொடுத்து அந்த மாதிரி பேசினா பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் விட டேட்டிங் போனபோது கேரிங்காக பார்த்துக்கிட்டான், ப்ரொடெக்ட் பண்ணான், எல்லாமே ஏதோ ஒரு கம்ஃபர்ட்ஸ் இருந்துச்சு. அதோட அவன் எனக்கு கொடுத்தான் ஒரு ஃப்ரீடமு, அப்படி இருந்தது. கட்டினா இவனோட தான் வாழணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் ஓகே சொல்லிட்டான். 2 டேட் போயிருப்பேன். பேசினது பழகினதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ரிக்ரெட் பண்ண மாட்டேன். ஆனால் இதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் செம்ம சேவேஜ் கிங்கு. என்னது சேவேஜ் கிங்கா? ஆமாம், சேவேஜ் கிங்கு அவன். எனக்கு அவனோட அந்த சேவேஜ் தானே தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி நக்கெல்லாம் பேசுவான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலே ஓகே சொல்லிட்டேன். அட பாவி, இதுக்கெல்லாமாடா ஓகே சொல்லுவேன்? பின்ன என்னடா, எப்பயுமே கொஞ்சிகிட்டே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்ரா.
அப்பப்போ சண்டை போடணும், சண்டையை முடிச்சுட்டு அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணணும். அதுக்கு ஆன மாதிரி பர்சன் தான் கரெக்டாக இருக்கும். சும்மாவே சொல்லக்கூடாது, பார்க்க அப்படி இருந்தான் அவனும், அவன் லாங் ஹேரும் அந்த கண்ணும் பார்க்க அப்படி பூனைக்குட்டி மாதிரி க்யூட்டாக இருந்தான். ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்பெட்ஸ் போடுவான் பாரு அவனா, பா அதோட அவன் ஸ்மைல் எப்பயாச்சும் தான் சிரிப்பான். ஆனால் அந்த ஸ்மைலில் மொத்தமாக தூக்கி சாப்பிட்ருவான். அவனோட அந்த கம்மி ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கூட 2 நாள் ட்ராவல் பண்ணால் பார்த்து இது பண்ணதில் ஒரு வாட்டி தான் சிரிச்சிருப்பான். ஆனால் அந்த ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் சிரிக்க வச்சு அவனை பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. அதனால் ஓகே சொல்லிட்டேன். சரிடா, ஏன் கேட்டேன்ற அளவுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி ஜங்குக்கே, உனக்கு என்னமோ ஐடல் டைப்பு அப்படி இப்படின்ட்டு இருந்தியே, என்ன? அது ஏன்டா உங்களுக்கு சொன்னோம்? ஏ சொல்ல மச்சான், தெரிஞ்சுப்போம் உன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆனால் இருக்கு. அவன் கண்ணை பார்த்தா அந்த நிமிஷம் நான் உலகத்தையே மறக்கணும். அவன் கண்ணுக்குள்ளே அழகாக இருக்கணும், அஞ்சமாக இருக்கணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் அவன் ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப லவ்லியாக இருக்கணும், என்னை பார்த்துக்கணும் அண்ட் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், சின்னதாக தான். ஆனால் அவன் கண்ணு ரெண்டும் அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கணும். கண்ணு அப்படியே குத்தி கிழக்கிற கத்தி மாதிரி இருக்கணும். அவன் மூக்கு அப்படியே செஞ்சு வச்ச செல்லம் மாதிரி இருக்கணும் மச்சான். டேய், ஒருத்தனடானா சிரிக்க வைக்கணுன்றான், ஒருத்தனடானா கண்ணை பார்த்து நான் விழணுன்றான். ஐயோ ஆண்டவா, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஃப்ரெண்டுன்னு வேறு கூட சுற்றுறோம். நல்லா இருங்கடா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடிய சீக்கிரம் பையனை அமைஞ்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்கடா. சாருக்கு என்ன எப்படியெல்லாம் வேணும்? எனக்கு அப்படியே ஒரு பேபி பாய் மாதிரி வேணும்டா. சந்தோஷம், உனக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி தான். உங்களுக்கே நீங்கள் கேட்குற மாதிரி கிடைக்கும் போது எனக்கெல்லாம் கிடைக்காதா? ஜாக்ஸு, ரொம்பலாம் ஆட்டம் போடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணி அந்த பாட்டியை வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க. ஆளாளுக்கு வீட்டுக்கு கிளம்பி போனோன்னே, ஜமன் என்னடா இப்போ வீட்டுக்கு போகணுமா இல்லை என் கூட வந்துடுறியா? இல்லை மச்சான், அவங்க கூட தான் வரப்போகிறேன். நான் ஒரு நல்ல மேரேஜ் தானே, நாளைக்கு இல்லைண்ணா நாளான்னைக்கு வந்து ஷாப்பிங் போகணுன்னாங்க. அதனால் நான் அது வரையும் கூட இருக்கேன். சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ ஷாப்பிங் ஜமன் அண்ட் ஜங்குக் 2 பேருமே தான் போய் பண்ணுறாங்க. அங்கே சுகாவும் அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஜமன் பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. டேய் ஜமன், ஏன்டா வீட்டுக்கே வரல? பாமா, நீ வந்தால் அது செய்யணும் இது செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸாக பொழிவேன். நான் ஜாலியாக என் ஜேகே கூட இருக்கேன். என்னம்மா உன் பிரச்சனை? என்னமோ பண்ணு. சரிடா, இன்னும் 2 நாளில் மேரேஜ், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. என்ன இன்னைக்கு வந்துடுவேன்? வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே ஜங்குக்கு நீ வந்துடுவேம்மா, நானும் இன்றைக்கி வந்துடுவேன், இவன் கூடயே அப்படியே வந்துடுவேன். சரிடா. டே, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுறா. அதெல்லாம் சொல்லவே வேணாம், எல்லாம் பக்காவாக எடுத்துட்டேன். சரிடா, பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி இப்படி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உட்காந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சுகா தூரமாக இருந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பார். ஸோ அவர் பார்க்காத மாதிரி அமைதியாக அவரோட ஷூட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்படியே வந்து அந்த மேரேஜ் டேட்டும் வருது. ஸோ மேரேஜ் ஹாலில் தான் ஜிமன் வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு
மச்சான் நான் மச்சான் மேரேஜ் பண்ண போகிற செம்மையாக இருக்க. நல்லா தான் இருக்க. ஓகே தான். ஏய் ஜங்குக்கு என்ன கொஞ்சம் நர்வஸாக இருக்குடா. நான் அது நர்வஸாக இருக்கா இந்த ஜிமனுக்கு. என்னமோ பெரிய இவனாட்டம் இது பண்ண. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கல்யாணம் இது பண்ணணும்னா நான் அப்படியே தலை நிமிர்த்தி தான் கல்யாணம் பண்ணுவேன். நர்வஸ்லாம் ஆக மாட்டேன். என்னை பார்த்தா அவங்க தான் நர்வஸ் ஆகணும் அப்படி இப்படின்னு பெருசாக டைலாக்லாம் பேசினா இப்போ என்ன நர்வஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். டேய் அது அப்போடா. இப்போ என்னமோ தெரிலடா, கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. அதுவும் அது யோகின்னும் போது கொஞ்சம் நர்வஸ் தாண்டா ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போவோம். உன்னோட மாப்பிள்ளை அங்கே நின்றுட்டுருக்காரு, வா போவோம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜங்குக்கோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அந்த மணமேடைக்கு போகிறாங்க. அவங்க ஃபாதரும் சுகாவும் நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ அழகாக ஜங்குக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டை யோங்கிக்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்க யோங்கி யோங்கி என்னன்னு கூப்பிடணும், எனக்கு என்ன கூப்பிடணும்னு தெரில, ஆனால் யோங்கின்னு நான் அவங்கள கூப்பிட்றேன். இங்கே பாருங்கள் யோங்கி, என்னோட மச்சான் மட்டும் சொல்ல முடியாது, இவன் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே. என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது எல்லாமே இவன் தான். என்னை அம்மா அப்பாவை விட என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டது இவன் தான். இவனை என்றைக்கும் கஷ்டப்படுத்துகிறாதீங்க, எனக்கு இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவனை நான் உங்களை நம்பி கொடுக்குறேன், ஸோ கஷ்டப்படுத்திடாதுங்க. ஜங்கு நீ சொல்லவே வேணாம், நான் அவனை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். நீ அதை நினச்சி ஒரி பண்ணிக்காத ஜங்குக். ஓகே யோங்கி ஹயாங் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குடா. சரி ஓகே, இப்போ உன்னோட பிரதர் உன்னோட ஜிமினாவை என்கிட்ட தரியா? கண்டிப்பாக தரேன் ஹயாங், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஜங்குக்கு வந்தாங்க. ஜிமினோட ஹேண்டை சுகர் ஹேண்டில் ஹோல்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ ஜிமின் தான், ஏய் மச்சான் டேய் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்துட்டு கிளாப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபாதரும் ரிங் மாற்றிக்க சொல்லி ரிங் எல்லாம் 2 பேருமே மாற்றிக்கிறாங்க. ஸோ மாற்றிட்டு கிஸ் ய பிரைட் அப்படின்னோடனே ஜங்குக் தான், கிஸ் மச்சான், கிஸ் பண்ணிடா மச்சான், அவன் ஃபஸ்ட்டு கிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டா அங்கேருந்து செம்மையாக குஷியாக கத்திகிட்டு இருக்க. ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஏன்டா என் மனத்தை வாங்குறதுக்குன்னே கத்திக்கிட்டு இருக்கேன், சும்மாடா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானாக கண்ணை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அவங்க கேங்கே ஒரு மாதிரி ஃபன் பண்ணி கலாச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு, ஓ ஃபஸ்ட் கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர் ஃபேஸை கப் பண்ணி அவ்வளோ ஃபேஷனேட்டாக அண்ட் லைட்டாக டச் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக ஒரு லிப் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு கிஸ் அப்படியே லிப்ஸில் ஒரு பெக் வச்சு எடுத்து, அப்போ நீ பொக்கேவை தூக்கி போடுது ஜிமன் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூக்கி போட கரெக்டாக அந்த பொக்கேவை கேட்ச் பண்ணுறது ஜங்குக். ஆனால் ஜங்குக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சனும் அந்த பொக்கேவை கேட்ச் பண்ணுறாங்க. கையில் அந்த பொக்கே கூட பிடிச்ச ஒரு பேனு பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போது டேய் ஜங்குக்கு 2 கொசு 2 ஹீ உன் வாய்க்குள்ளே போயிட்டு வெள்ளாந்துருச்சுடா. இப்போ வரையுமே நீ வாயை வளர்ந்துட்டு தான் பார்த்துட்ருக்க, என்ன அப்படி பார்த்துட்ருக்க? மச்சான் செம்மையாக இருக்காங்க. யார் மச்சான் அது? எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நானும் கூட தானே இருக்கேன், வேறு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பர்சனை பிச்சவனை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த பர்சனும் ஒரு சைட் லுக் ஜங்குக்கை விட்டுட்டு அப்படியே யோங்கிக்கிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாண்ணா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஹக் பண்ணுறாரு. அப்போது ஜிமனை பத்திர கங்க்ராச்சுலேஷன் ஜிமன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவரையும் ஹக் பண்ணேன். இங்கே ஜங்குக்கா, டேய் எப்படா ஜிமன் அவன் ஹக் பண்ணலாம்,
அது யோங்கியோட பிரதர் போலடா, என்ன அண்ணன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சர்ரா எப்படிடா ஜக் பண்ணலாம், அது பார்க்க கடுப்பாக இருக்குடா. ஏய் ஜங்குக்கு ரொம்ப பொசிட்டிவ் ஆகாதானே, அமைதியாக இறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸ் தான் ஜங்குக்கை வந்து அப்படியே அடக்கி வச்சிட்ருக்க. ஸோ ஜிமின் வந்து பார்க்குறான் ஜாக்ஸை, என்னடா அப்படின்னோடனே வந்து என்னன்னு கேள், ரொம்ப தொல்றான் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ மேரேஜ் முடிஞ்சோடனே கொஞ்சம் கேப், அதாவது சாப்பிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து சுகா, ஜங்குக், டயாங் அப்புறம் ஜாக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து லைனாக உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜிமன் தான், ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாகவே உட்காந்துட்ருக்க மச்சான், யாரா அது, யாரை மச்சான் கேட்குற, அதான் சுகா பக்கத்தில் அங்கேயும் பக்கத்தில், அது டயாங்டா, அவரோட தம்பி. என்னது தம்பியா, சொல்லவே இல்லை, ஏன்டா கத்துற, அப்போ வந்து சொல்லவே இல்லை அப்படின்றத வந்து சவுண்டாக பேச, அப்போது இவங்கியும் என்ன ஜாக்கோக் சொல்லவே இல்லை, ஐயோ என்னமோ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லையா இந்த ஜிமன்ட்டா, சரி இல்லையா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் ஏன்டா, என்னடா தம்பி இருக்குன்னு சொல்லவே இல்லை, இப்போ என்ன சொன்னால் மட்டும் என்ன மச்சான் எலவே சொல்லி தொலை, எதுக்கு இப்போ மச்சான் நீ எல்லாம் விட்டுட்ருக்க, சொல்லு மச்சான். நான் சொன்னேன்ல எனக்கு இப்படிலாம் வரணும்னு, ஆமாம் சொன்னேன், கண்ணை பார்த்தோன்னே மொத்த உலகமும் அந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கணும், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அப்படி ஃபிட்டாக இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு இருந்தேன் நான். இப்போ அதுக்கு மச்சான் அப்படியே இருக்கான் மச்சான். யாரடா சொல்கிற மச்சான், டேங்கு மச்சான். டே முட்டுறா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, யார் மச்சான், என்ன டானா இல்லை போலீஸா இல்லை வேறு ஏதாச்சாரா, மச்சான் டானு போலீஸெல்லாம் விட மேலே, புரியல, அவன் என்னடா டானு போலீஸ் இதெல்லாம் விட மேலேனா, புரியல, அவன் மாஃபியா. என்ன 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 மாஃபியா, மாஃபியா மாஃபியா பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் நம்பர் 1 மாஃபியாடா. சரி ஜெமினா இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, அதுதான் மாஃபியாவாக இருந்தானே குஃபியாவாக இருந்தானே, எனக்கு அந்த குல்ஃபி வேணும். ஃபிக்ஸே பண்ணிட்டியா, பண்ணிட்டேன் ஒழுங்கா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் கூட வீட்டுக்கு வந்துடுறேன், என்ன சொல்கிற, சரிடா. கூட பிறந்ததுலேருந்து உன்னை கங்காரு குட்டி மாதிரி தூக்கிட்டு இருந்தேன், இப்போ கல்யாணம் ஆகி போனாலும் கங்காரு குட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் வருவேன்னு சொல்கிறது தப்பே இல்லை மச்சான். நீ வா மச்சான், உன்னைய நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அவன் கையால் என்னை சாவை மட்டும் அடிச்சிடாதடா. இப்போ தான் அவன் அண்ணனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 minutes தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே என்னைய வந்து கல்லறையில் புதைக்கிறதுக்கு பிளான் பண்ணாதடா ஜங்குக்கா. அட்லீஸ்ட் நான் அந்த ஃபோட்டோ ஷூட் ஆச்சு அசத்திர எடுத்து முடிச்சுக்கிறேன். சிச்சி அவ்வளோ மோசம்லாம் பண்ண மாட்டேன் ஜெமினா. இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ள அந்த பீஸ் இந்த பீஸுக்கு தான், இந்த பீஸ் அந்த பீஸுக்கிட்ட வெட்டுவாங்காமல் தப்பிச்சாலே போதும், வெட்டினா துண்டு 2 தான்டா. ஏய் ஜெமன் அவசரமாக பேசாதடா, வாயிலே போடு அப்படின்னு சொல்லி ஜங்கு கொஞ்சம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு டயாங்கோட பேசிகிட்டு இருக்க. டயாங், அண்ணா யார் அவன், வந்ததுலேருந்து ஜெமன் கூட ஓவர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கான், யார் அவன்? ஏய் டயாங், அது ஜெமனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்காங்களாம், 2 பேரும் பிரதர்ஸ் தான்.
அவனுக்கு பிரதர் இல்லைன்ற குறைய ஜங்குக்கும், இவனுக்கு பிரதர் இல்லைன்ற குறைய ஜிமினும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூடயாம். அதனால சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே தான் இருப்பாங்களாம், பிரியறதுக்கே மாட்டாங்களாம். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக 2 பேத்துக்குள்ள. ஆஹா, ரொம்ப சேட்டையோ, பயங்கர சேட்டடா. நீ நினைக்கிற மாதிரி உன் ஜெமின் வாழெல்லாம் சுற்றி வச்சிருக்கான்னு பார்க்குறியா? பயங்கர சேட்டை. நான் கூட ரொம்ப நல்லவன் தான் நினச்சேன். ஆனால் நேற்று கிளப்புக்கு போனோன்னு தான் பார்த்தேன், உன்னோட ஹயாங் இருக்காங்கல்ல, செம்ம செட்டு பிடிச்சவன். அந்த கிளப்பே 2ஆச்சு இவங்களால். நேற்று கேட்டால் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்போனா அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா பயங்கர சேட்டவன். ஏற்றது இது தாண்டா, பார்த்தாலே தெரியுதுண்ணா உனக்கு ஏற்ற பீஸு தானே. ஆனால் என்ன குள்ளமாக இருக்கான். ஏய், அது என்னோட கோழி குஞ்சுடா, அப்படிலாம் பேசக்கூடாது. சிம்டா, என்னோட க்யூட் சிம். ஆஹா, அவங்களுக்கு தான் தெரியாது நீ கிட்டத்தட்ட அவங்கள 3 வருஷமாக ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. அவங்கள பொறுத்தவரையும் பக்கா அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் உனக்கும் எனக்கும் தானே தெரியும் அவங்க பின்னாடி நீ 3 வருஷமாக சுற்றிட்டு இருந்தேன்னு. ஆனால் இந்த கேரக்டரை நான் இந்த 3 வருஷத்தில் பார்த்ததே இல்லையே. அது ஒன்றும் இல்லை, 3 வருஷத்தில் சார் ஃபாரினில் போய் படித்தார். இப்போ தான் லேண்ட் டு கொரியா. ஜெமினும் தானே ஃபாரினில் படித்தான். கூப்பிட்டனால வந்தது. ஸோ அவர் அங்கே பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்தனால நீ இப்போ மச்சான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்காக ஃபுல்லாக இவர் எங்கே இருந்தால் அவன் அங்கே இருந்தான், அவ்வளோதான். மற்றபடி 3 ஃபோன் கான்ஃபரன்ஸ் காலில் தான் பேசிக்கிட்டு சுற்றிட்டுருப்பான். ஆஹா, சரி பார்த்துப்போம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கான். ஏய் தயாங்க, என்ன அவன் இருந்தாலும் தம்பிடா, அவனுக்கு தானே தம்பி, எனக்கு இல்லைல்ல. உனக்கு ஒரு தம்பினா நான் மட்டும்தான். வேணும்னா அவனை தம்பியோட பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கோ. டேய், என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்ன? ஆமாம், பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாரு, அப்படியே விட்டால் என்னை கடிச்சு முழுங்குற மாதிரி பார்வை பார்த்தான். அந்த பார்வை என்னமோ பண்ணுச்சு, குறுக்குறோன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான், பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இப்போதோ அவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது அவன் சிரிப்பு பிடிக்குது, தலை பிடிச்சிருக்கு, தட்டி தூக்கிடுவோன்னு தோணுது. ஆஹா, பார்த்துடா, இப்போ தான் உங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகுது. உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் நீ ஃபஸ்ட் நைட் கொண்டாடாதானே? ப்ரோ, உனக்கு பக்கத்துலேயே அல்வா இருக்குது, எனக்கு இப்போ தான் ஒரு தரமான குல்ஃபி கிடச்சிருக்கு. அதுவும் சாதா குல்ஃபியா, மும்பை குல்ஃபி மாதிரி கிடச்சிருக்கு. பின்ன என்ன, வச்சு செய்யலாம். அதுக்கு ஒரு டைம் வேணும். பார்த்து நான் செஞ்சு விட்டுக்கிறேன், நீயும் ஆளை கூட்டிகிட்டு கிளம்பு. ஆஹா, சர்ரா, நீ நடத்துடா. நீ பண்ண போகிறது நீ பாவமா அவன் பாவமான்னு தான் பார்க்கணும். பார்க்கலாம். சரிடா. ஆமாம், என்ன அதிசயமாக வந்துட்டா? என்ன அண்ணன் கல்யாணத்துக்கு வராமையாக இருக்க முடியும்? சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஜெமினுக்கும் இங்கே உங்களுக்கு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை தயாங்கும் இந்த பக்கம் ஜங்குக்கும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ஃபோட்டோஷூட்டை பார்க்குறாரோ இல்லையோ, இன்ச் பை இன்ச் அவங்க பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஸோ தெரியுது, அவர் சைட் ஐஸாக பார்க்குறாரு. பட் ஆனால் அவர் கண்டுக்கல. இவ்வளோ தூரம் தான் நீ போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும், ஐயோ என்ன கண்ணுடா, என்ன மூக்குடா, என்ன லிப்ஸுடா, என்ன நெக்குடா, ஐயோ என்ன ட்ரெஸ்ஸிங், என்ன ஸ்டைலு, செம்மையாக இருக்கான்.
ஆனால் என்ன மாஃபியான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, செஞ்சு வச்ச சில மாதிரி வந்து நிற்கிறான். நான் எப்படி இவனை நான் கரெக்ட் பண்ணி, எப்படி இவனை கல்யாணம் பண்ணி, எப்படி இவனுக்கு சேர்ந்து குழந்த குட்டின்னு வாழ்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸில் அழகாக கையை வச்சுட்டு பாட்டுக்கு சைட் அடிச்சிருக்காரு. அப்போ ஜாக்ஸ் தான், டேய் போதும்டா, உன் கற்பனை உலகத்துலேருந்து கொஞ்சம் வெறியா, அங்கே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அவன் கிளம்புற நேரமே வந்துடுச்சு, இப்போ உட்காந்து கற்பனை உலகத்தில் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்கா வா. டேய் 1000 தான் இருந்தாலும் பார்க்க அனுப்பிச்சமா, டேய் திருடா மூடுறா வாடா, அவனை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அங்கே ஜிமனுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜிமன் ஜங்கு கூட சேர்ந்து வந்து ஜங்குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாய் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இவங்கி கூட போகும்போது ஜிமன் திரும்பி, ஏய் ஜங்குக்கு என்னடா மிஸ் பண்ணுங்கடா, சீ உன்னெல்லாம் எவனா மிஸ் பண்ணுவான், போட்டா டேய் போடா, நான் நிம்மதியாக நான் பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு தவிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் எவன் மிஸ் பண்ணுவான், நான் ஜாக்ஸு இவங்கெல்லாம் செஞ்சு பயங்கரமாக பாட்டு செலிப்ரேட் பண்ணுவான். மிஸ் பண்ண மாட்டேன், நானும் மிஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் ஏன்டா உன் கண்ணு வேர்க்குதா, அது வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட, டேய் ஐயோ ஐயா கூட்டு போங்க ஐயா, கொசு தொல்லை தாங்க முடியல, ஏய் என்ன சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ ஜிமன் தான் வந்து ஜங்குக்கு அவ்வளோ ரெடாக ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணிட்டு மிஸ் யூ பண்ண வேண்டாம் ஏன்டா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. ஏய் குழந்த மாதிரி அல்லாதடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவர் ஐஸெல்லாம் வைப் பண்ணி விட்டு, சரி ஒன்றும் இல்லை, நான் இங்கே தானே இருக்கேன், எப்போ வேணாலும் நீ பார்க்க வா, எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வேணா வந்து பார்க்குறேன், இல்லைன்னா நீ வா வீட்டுக்கு வா, என்னடா இதில் இருக்கு, நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருப்பேன், ஒரு ஃபோன் அடித்தாலும் நான் வந்து நிற்க போகிறேன், சரி அது போ, பத்திரமா இரு, ஏதாச்சும் நான் கால் பண்ணுறேன்டா ஜாக்கா, ஒன்றும் இல்லை, டேய் ஜாக்ஸா பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ பத்திரமா போயிட்டு வாடா, அண்ட் ஆல் தி பெஸ்ட்ரா, என்னத்துக்குடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு, அப்போ ஜங்குக்கு ஆமாண்டா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு நக்கலாக ஒரு ஃபன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது அங்கிட்ட திருந்தவே மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அந்த நடந்த எல்லா எமோஷனல் சீன்ஸையும் அப்புறம் இப்போ உட்காந்து கலாச்சிட்ருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு திருந்தவே மாட்டேன்றாங்க. எல்லாம் செட்டை பிடிச்சிட்டு திரியுறீங்கள, பார்த்துக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்போ இவங்க தான் காரை ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்ல இவங்கையும் வந்து உட்காந்துக்க, ஜிமனும் வந்து உட்காந்துக்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து டாட்டா காமிச்சு போகிறாங்க. ஸோ இவங்கியோட வீட்டுக்கு ஜிமன் போகிறாரு. டேஸ் இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஜிமன் ஜங்குக்கை பார்க்குறதுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கே போயிருப்பார். ஸோ ஜங்குக்கும் ஜிமனும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க. ஜங்குக்கு வந்து ஃபாரினில் இவ்வளோ நாள் மீட்டிங்ஸ் அந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிமன் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஜிமனுக்கு மேரேஜ் ஆனதுனால ஜங்குக்கே வந்து ஆஃபீஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிமன் வந்து ஜங்குக்கை பார்க்க ஆஃபீஸ்க்கு வர, ஏய் என்னடா வந்துட்டா, வரமாட்டேன்னு நினச்சேன், இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும்னு நினச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துட்டேன், என்ன எப்படி போகுது, நல்லா போகுது, இப்போ ஒரு மீட்டிங்க்காக இந்த கிம் இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேஷன் பண்ண போகணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மீட்டிங் 12 o'clock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட்டிங். ஓகே நானும் வரேன், வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த மீட்டிங்க்கான டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைமும் அது. ஸோ அந்த மீட்டிங்க்கும் போகிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி போனால் அங்கே இருக்கிறது யுங்கி அண்ட் டயாங். ஸோ யுங்கியும் டயாங்கையும் பார்த்துட்டு ஜிமன்,
ஏய் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ம் நாங்கள் பிஸ்னஸ் டீலுக்காக வந்தோம். பிஸ்னஸ் டீல்? ஆ ம், ஜே ஜேகே அண்ட் மென் இண்டஸ்ட்ரீஸோட. ஓ ஓகே. ஏன் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஆக்சுவலாக அந்த 2மே நாங்கள் தான். மென் நான், ஜேகே அவன். ஓ ஓகே. அப்போ நீங்கள் தான் கொலாபரேஷன் எஸ் அப்படின்னு சொன்னேன். சரி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜங்குக் ப்ரெசென்ட் பண்ணுறியா? நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒரு பர்சன் அவரை வச்ச கண்ணு வாங்காமல் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறத இன்ச் பை இன்ச் ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பர்சன் பார்க்குறத ஜங்குக்கும் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஹைப்ரோ ரைஸ் பண்ணி என்ன அப்படின்னா அதனால் நீ கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஐஸாலே பேசுகிறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அந்த மீட்டிங்கை அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணுறாரு. அப்போது இவங்கியும் பரவாயில்ல நல்லா இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைன்லாம் போட்டுறாரு. சரி நான் ஜிமினை கூப்பிட்டு போகிறேன், ஜங்குக் நீ கிளம்பு நான் ஜிமினை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போகிறோன்னு ஜங்குக் தான் ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஸோ ஜங்குக் எடுத்து வச்சிட்ருக்கதையும் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க. ஆமாம், என் மூஞ்சில் ஏதாச்சும் எழுதி ஒட்டியிருக்கா இல்லை என் மூஞ்சில் ஏதாச்சும் இருக்கா? ஏன் நீங்கள் அப்படியே என்னை பார்த்துட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்க அழகாக இருக்கா அதனால் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஆஹா, நீங்கள் கூட தான் பார்க்க அழகாக இருக்கீங்க. இப்போ நான் உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கவா மிஸ்டர் கிம்தயோங்? பாடுறா. ஆமாம், நீ ஃபாரினில் எந்த பிஸ்னஸ் பண்ணதா சொன்னேன். ஃபாரினில் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி? அப்போல்லாம் இல்லை. சரி சரி. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை அப்படியே அந்த லாக் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஏய் ஏன்டா சொல்கிற? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுடா. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னென்னமோ பண்ணுது. நான் என்ன பண்ணேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன ஷேப்பு, என்ன ஸ்ட்ரக்சரு, அதுவும் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உன்னோட ஆக்ஷன்ஸ், ஐயோ கொல்லுதுடா நீ இன்ச் பை இன்ச்சா. ஆஹா, நீங்கள் மட்டும் என்ன, நீங்களும் தான் கொல்றீங்க. நீ அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னோட ஐடல் டைப்புன்னு நான் ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தேன். அந்த செக்மெண்ட் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன் புரியல. ஐடல் டைப்னா அதாவது நம்மளுக்கு வர பர்சன் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான். நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிலாம் நீங்கள் இருக்கீங்க. எப்படி இருக்கணும் நீ ஆசைப்பட்ட? சொல்ல. அதுவா, இதோ இப்படி ஷார்ப்பான பார்க்குற ஐஸ், அந்த நோஸ் நீட்டமாக அப்படியே கிளி மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப நீட்டமாக அழகாக இருக்கணும். அந்த லிப்ஸ் ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்கணும். நெக் ஒரு மாதிரி இதுவாக இருக்கணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் செம்ம ஃபிட்டாக செம்மையாக இருக்கணும். அப்போல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி எல்லாமே நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு பண்ணலாமா? வேணா கல்யாணம் பண்ணலாமா? என்னங்க நான் விளையாடுறீங்களா? பார்த்து ஒன்றும் ஒரு 2 hours கூட இல்லை, அப்படியே என்ன கல்யாணம் பண்ணலான்றீங்க? மிஸ்டர் ஜான் ஜங்குக், உங்களை மேரேஜில் பார்த்த அன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விட்டுருந்தா நான் அன்றைக்கே உங்களை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பேன் உங்கள் ஜெமினாயாங் கூட. ஆனால் சரி இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி ஜெமினாயாங்கிட்ட அவங்கள பற்றியெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஜெமினாயாங்கூடையே அவங்க வீட்லேயும் பேசினேன். உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம்னு.
ஆமாம் சொன்னாங்க. அந்த பர்சனே நான் தான். ஆ என்ன அப்படியே ஆன்னு பார்க்குறேன். ஆமாம் நான் தான் அந்த பர்சன். எப்படிங்க அதுக்குள்ளே வீட்டிலலாம் பேசுனீங்க, ஒத்துக்கிட்டாங்க. தெரில, உன்னைய பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. இந்த மும்பை குல்ஃபியை எங்கேயும் விடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டேன் என் பாக்கெட்டுக்குள்ளே. பார்த்து குல்ஃபியை போட்டால் உருகிற போது. இந்த குல்ஃபி அவ்வளோ சீக்கிரம் உருகாது, நான் பார்த்துக்கிறேன். சரியா குல்ஃபி? பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். பார்த்துக்கிட்டே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, பண்ணுங்க. யார் வேணான்னா? அப்போது குல்ஃபிக்கும் ஆசை இருக்கும் போலயே. எனக்கு என்ன ஆசை இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன்? அதெல்லாம் நிறையாவே இருக்குது. எப்போ உங்களை பார்த்தோன்னோ அப்போலேருந்து தப்பாக தான் தோணுது. என்ன பண்ண, கிடைக்காதுன்னு நினச்சேன், அதுவா வருது. பின்ன என்ன? அப்போது இந்த மும்பை குல்ஃபியை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணுங்க, யார் வேண்டான்னா? அப்போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ குஷ்வி. எல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணுங்க, என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் வந்து சரி வந்து டைம் கூட பேசிட்டு நின்றுட்டுருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணுவ குஷ்வி. எல்லாம் பண்ண மாட்டேன், என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க, பார்க்குறேன். அப்படியா? அப்போ ரொம்ப ஃபீல் பண்ண போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜங்குக்கு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் சாப்பிட்டு எடுக்கிறாரு அவர் லிப்ஸை. அப்போ லிப்ஸ் லோயர் லிப்ஸ்ன்னு சொல்லி கடிச்சு இழுக்கிறாரு ஜங்குக்கு. எங்க பொறுமையா? சாரிடா, சத்தியமாக செம்ம கிக்காக இருக்குது. என்னடா வச்சிருக்க? நான் அடித்த போதில் இந்த மாதிரி ஒரு போதை எத்தனையும் இல்லை, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிகிட்டே வந்து இன்ச் பை இன்ச் அவரோட ஹேண்ட் ஒவ்வொரு பிளேஸாக வந்து ஜங்குக்கோட ரோமாவது, செம்மையாக ரோமாவது. ஜங்குக்கும் பொறுமையா அப்படின்னு சொல்லி அவர் வேற அந்த கிஸ்ஸிங்லேயே வந்து லைட்டாக மூன் பண்ணுறாரு. வலிக்குதா? இங்கே பாரு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவர் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அவர் கிஸ் பண்ணிவிட்டு, பேபி சாரி பேபி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்து, அதாவது ஜங்குக்கு வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பார். ஸோ அவர் ஆஃபீஸ்லேயே வந்து அவருக்கு ஒரு பர்சனல் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் அப்படியே ஜங்குக்கை வந்து பெட்டில் போட்டு மேலே ஓவராகி குல்ஃபி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் கடிச்சு சக் பண்ணி எடுக்கிறாரு அவரோட லிப்ஸை. அவரோட லிப்ஸ், நெக் அப்படின்னு சொல்லி அவர் நெக்லலாம் அவ்வளோ கிஸ் கொடுக்குறாரு. வலிக்குதுடா, பொறுமையா. சாரிடா, சாரி குல்ஃபி, என்னால் சத்தியமாக முடியாது. ஸோ ப்ளீஸ் ஓகே, தடுக்காதண்ணா, ஜஸ்ட் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் அவ்வளோ அழகாக அவர் கிஸ் பண்ணி அவர் ஷர்ட்ஸெல்லாம் வந்து 2 பேர்த்தோட ஷர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு பயங்கரமாக வந்து அந்த ரூம் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுற முடியணும் ஜங்குக்கா கல்வி செம்ம கிக்காக இருக்குடா அந்த ஃபீலிங், சும்மா சொல்ல கிடையாது, செம்மையாக இருக்க. உனக்கு குல்ஃபின்னு பேர் வச்சதில் தப்பு இல்லை, செம்மையாக இருக்கு.
உண்மையிலே இது என்ன ஒட்டவாது இல்லை செஞ்சு வச்ச ஸ்கூல் ஃபீஸான்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட சாப்பிட கிக்கு ஏறுது. நான் மொத்தமாக அனுபவிக்க போகிறேன். இது என்னோட குல்ஃபி, எனக்கு மட்டும்தான் அந்த குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜங்குக்கோட இன்டிமேட்டாக இருக்கார். என்ஜாய் பண்ணி பயங்கரமாக ஃபக் பண்ணிவிட்டு அவ்வளோ இதுவாக வந்து அந்த டைம்ஸ் எல்லாமே வந்து ஜங்கு கூட அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவருக்கு இப்படிலாம் பண்ணணும்னு தோணுது, அப்போல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ இதுவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணிவிட்டு பயங்கரமாக 2 பேரும் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஜங்குக் பக்கத்துலேயே பார்த்துட்டு இந்த உலகத்துலேயே பார்த்த ஒரே வாரத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே தயம், உங்களுக்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருந்துட்டு போட்டோம் ஜங்குக்கா. ஆனால் என்ன உடம்பு தெரியுமா அது, பா செஞ்சு வச்ச செலடா நீ. அடுக்க எடுக்க அமிர்தம் மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்க. நீ என்னோட அச்சய பாத்திரம் தான்டா. அதான் அப்படியே எடுக்க எடுக்க அமிர்தம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிற ஆசையும் சரி, முகமும் சரி, அப்படி இருக்கு. டேய் ஜங்குக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோம், இந்த மாதிரி தினம் பண்ணுறோம், லைஃப் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இப்படியே லைஃப் இது பண்ணால் 1க்கு 5 புள்ள குத்தி பத்துட்டு போவோம். பரவாயில்ல, பெற்றுக்கலாம். அதோட என்னடா வேலை இருக்குது, பெற்றுப்போம். பெற்றுக்கலாமே. சரி, இப்போ என்ன, அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா நீ?